முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில், ஒளிமிக்க சிந்தனையும் உறுதி கொண்ட செயல்பாடும் எடுத்த காரியம் முடிக்காது விடாத நேர்மறை பிடிவாதமும் படைத்த மாபெரும் தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் இன்று. அவரது 100ஆண்டு விழா நிறைவுபட நிறைந்திருக்கும் தருணம். இந்நாளில் கலைத்துறை, இலக்கியம், அரசியல், சமூக நீதி என சகல பரப்புகளிலும் சமமான உச்சத்தோடு செயலாற்றிய கலைஞரின் புகழை வாழ்த்தி மகிழ்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். காவிரியில் தமிழகத்தின் உரிமையை வலியுறுத்தி பூம்புகாரிலிருந்து ஜூன் 10ஆம் தேதி நீதி கேட்டு பேரணி தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த இரும்புலி கிராமத்தில் பொன்னியம்மன் கோவில் அருகே 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த எருமை தலையின் மீது நின்ற நிலையிலான கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பாரத் ரத்னா உள்ளிட்ட உயரிய விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற தனது கனவு விரைவில் நிறைவேறும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோவில் சார்பில் நடத்தப்பட்டு வந்த கருணை இல்லத்தை மீண்டும் திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் திருத்தணி முருகன் திருக்கோவிலில் கடந்த 1966ஆம் ஆண்டு சிறுவர் மற்றும் சிறுமியர் கருணை இல்லம் திறக்கப்பட்டது. 54 ஆண்டுகளாக இயங்கி வந்த கருணை இல்லத்தில் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகள் 5 முதல் 18 வயது வரை உள்ள சிறுவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த திருவள்ளூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட பகுதி நேர நியாய விலைக் கடை 10 ஆண்டுகளாகியும் திறப்பு விழாவுக்காக காத்திருப்பதால் அப்பகுதி மக்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக இருப்பதோடு நீர்வரத்தும் குறைவாக இருப்பதால் நிகழாண்டு குறுவை சாகுபடிக்கு அணையிலிருந்து நீர் திறக்கும் தேதி தள்ளிப்போகும் என தெரிகிறது. இதனால் குறுவை சாகுபடி பாசனத்தை எதிர்நோக்கி இருக்கும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சர்வதேச யோகா தினமான ஜூன் 21ஆம் தேதி உயர்கல்வி நிறுவனங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துமாறு பல்கலைக்கழக மானியக் குழு வலியுறுத்தியுள்ளது. கருத்து கணிப்பையும் தாண்டி பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் ஒட்டன்சத்திரத்தில் காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. தமிழகத்தில் தாமரை மலர இடமே இல்லை. 40க்கு 40 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரை முதல் பெசன்ட் நகர் இடையிலான ரோப்கார் திட்ட பணிகள் விரைவில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 39 மக்களவை தொகுதி மற்றும் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. இதை ஒட்டி தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்படவுள்ளனர். செல்போன் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆவணத்துடன் நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி யூடியூபர் வாசனுக்கு போலீசார் சம்மன் வழங்கியுள்ளனர். மதுரை வண்டியூர் ரிங் ரோடு டோல்கேட்டில் மே 15ஆம் தேதி தனது காரை ஓட்டிச் சென்ற TDF வாசன் அது தொடர்பான வீடியோவை யூடியூபில் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் அவர் செல்போன் பேசியபடி சென்றது சர்ச்சையை கிளப்பியது. சின்னசேலம் அருகே விவசாய தொழிலாளர்கள் சுற்றுலா சென்ற வேன் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தாம்பரம் அருகே மதுபோதையில் தாறுமாறாக கார் ஓட்டி வாகனங்கள் மீது மோதிய போலீஸ்காரரை மடக்கி பிடித்து பொதுமக்கள் அறிவுரை கூறினர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து கணிப்புகளை காட்டிலும் தேர்தல் முடிவுகளில் பாஜகவுக்கு அதிக இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாஜக அதிக இடங்களை பிடித்து மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பார். தமிழகம் மின்மிகை மாநிலம் என முதல்வர் அறிக்கை வெளியிடுகிறார். நேற்று இரவு என் வீட்டிலேயே மின்தடை ஏற்பட்டது. வியாழக்கிழமை சாய்பாபா கோவில் செல்லும் போது கோடம்பாக்கம் முழுவதும் மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கி கிடக்கிறது.
திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின் தடைதான் என்றும், திருமாவளவன் பிரதமர் கனவு காண்கிறார், தாமரை நிச்சயம் மலர்ந்தே தீரும் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சந்தீஷ்காலியில் மீண்டும் வன்முறை ஏற்பட்ட நிலையில் காவல்துறையுடன் பெண்கள் கைகலப்பில் ஈடுபட்டனர். மீண்டும் பாஜக ஆட்சியமைக்கும் என்று வெளியான வாக்கு கணிப்பு முடிவுகள் மோடி ஊடகங்களின் கற்பனை கணிப்பு என சாடிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, இண்டி கூட்டணி 295 இடங்களில் வெல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற வைஷ்ணவி தேவி குகை கோவில் அமைந்துள்ள கத்ரா நகரில் சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்களின் விற்பனை, இருப்பு வைத்தல் மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கத்ரா மாவட்டம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்கனவே இறைச்சி மற்றும் மதுபானங்கள் விற்பனை, இருப்பு வைத்தல், பயன்பாட்டிற்கு தடை உள்ளது குறிப்பிடத்தக்கது.